என்றும் நான் செல்ல மாட்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அதிகமாக பழுகி பெருகு பண்ண தேவன் உதவி செய்வாராக. வசனம் சொல்லுது, அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, கடவுள் ஊழியராக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற, அபிஷேகம் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாக 17:20 சொல்கிறது, நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகி பெருக பண்ணுவேன். நான் எப்படி சொல்றேன்? ஆண்டவர் நேரலில் பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, எபினேசரை நான் ஆசீர்வதித்து எபினேசரை மிகவும் அதிகமாக பழுகி பெருக பண்ணுவேன். சொல்லி பாருங்க, உங்க பேரை போட்டு. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை மிகவும் அதிகமாக பழுகி பெருக பண்ண போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் நீங்க பழுகி பெருக போறீங்க. நிறைய பெருக்கத்தை கொடுக்க போகிறார், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். சிலருடைய கடல்லாம் அடைக்கப்பட போகுது பாருங்க, சிலருடைய கர்ப்ப கனிகள்லாம் திறக்கப்பட போகுது, சிலர்களுக்கு திருமண காரியங்கள்லாம் நடக்க போகுது, சிலருடைய இடத்துடைய மீட்க போகிறீங்க, சில நகைகளை மீட்டு கொள்ள போகிறீங்க, சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களை பெருக பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அந்த பெருக்கத்தை தர தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நான் அவருக்குள்ள என்ன பண்ணணும்? பூர்ணப்படணும். நான் இன்னும் அவருக்குள்ள பூர்ணப்படணும். அந்த பூர்ணமுள்ள நிறைவு என்ன பண்ணணுங்க? என் வாழ்க்கைக்குள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அது கொடுக்கும். சரிங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் தொழில்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் உங்களை கனப்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு நிறைய நன்மைகளை தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அந்த நன்மைக்கேற்ற நல்ல பாத்திரமாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஊழியம் தேவனால் பலர் உயர்வார்கள், உயர்ந்த அடைந்தவர்கள் உண்டு. ஊழியம் தேவனுக்காக செய்யும் போது சில இழப்புகளையும் சந்தித்தவர்கள் உண்டு. ஆனால் கடவுள் எப்பொழுதும் அவர்களை கைவிடுவதில்லை. ஏனென்றால் அழைத்த தேவன் அவர்களை இன்னும் அதிகமாக நடத்துகிறார். இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களை அதிகமாக நடத்தி உங்களை ஆசீர்வதித்து மிக அதிகமாகவே பெருக பண்ணுவார். பெருகவே பெருக பண்ணுவார். பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். பெருக்கத்தை அடையும் பொழுது பிறருக்கு நீங்கள் பெருகுவதற்கான ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுங்கள். கடவுள் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அப்போ ஆபிரகாமை கடவுள் அப்படிதான் அழைத்து ஆசீர்வதித்தார். அவனை எல்லைகளை பெரிதாக்கினார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். வர வர விருத்தி அடைந்து எப்படி பண்ணணும்? ஐஸ்வர்யம் மாறினான். யாக்கோபுடைய வாழ்க்கை வெறுமைதான், ஆனால் அவருடைய வாழ்வுடைய ஆசீர்வாதங்கள் மிகவும் பழுகி பெருகி. தாவீதுடைய வாழ்க்கை வெறும் ஆடு வைப்பதுதான், சிங்காசனத்தில் அரசாண்டவனாக மாறினார். அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடவுள் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அங்க உயர்வு தான் அவங்க கண்டாங்க, மகிழ்ச்சி தான் கண்டாங்க. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்குன்னு நினைச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது? தடை செய்ய முடியாது. ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அவர் நினைச்சானா அதுக்கேற்றபடி நம்ம நடந்து கொண்டு இருக்கணும், அதற்கேற்றபடி நம்ம என்ன பண்ண வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய நிறைவு ஆசீர்வாதங்கள் இருக்கும். நான் உங்களை இப்படி வாழ்த்துகிறேன், கடவுள் உங்களை இந்த ஆண்டு
எண்ணற்ற நன்மையினாலும் சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் ஜீவத்தையும் தீர்க்காயுசை கொடுத்து பொருளாதாரத்தின் எல்லைகளை விரிவாக்கி பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தின் திருமண காரியங்களும் குழந்தை பாக்கியங்களும் பிரிந்த குடும்பங்களை இணைக்கப்பட்டும் பொருட்களை மீட்கவும் வாகனங்கள் வாங்கவும் வீடுகள் வாங்கவும் பல காரியங்களில கடவுள் உங்களை இந்த ஆண்டு நிறைவாக அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மிகவும் அதிகமாக பழுகி பெறுவீர்கள், கனத்துக்குரியவர்களாக கடவுள் உங்களை வைத்திருப்பார். நீங்கள் பிறரை கனப்படுத்துங்கள், கடவுளுக்குள் உண்மையாக இருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிடாதபடி உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆமென்.